ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் தவிர்க்க முடியாது. நம்ம நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த பிரச்சனைங்க வரும்போது நம்ம எந்த பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் சிம்சோன் அப்படிங்கிற குறித்து பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கல்யாணம் ஆனோடனே ஒரு விடுகதை வைக்கிறாரு. ஒரு 30 பேருக்கு விடுகதை சொல்கிறாரு. இந்த விடுகதைக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு பரிசு தரேன், இல்லைன்னா நீங்கள் எனக்கு பரிசு தரணும் அப்படின்னு. ஸோ 7 நாள் டைம் தராரு. இப்போ அவங்க உடனே இந்த 30 பேரும் விடுகதைக்கு பதில் கண்டுபிடிக்க முடியாததுனால உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்க மனைவி கிட்ட போய் சொல்றாங்க, நீ ஒழுங்கா எங்களுக்கு என்ன பண்ணு, இந்த பதில அவன்கிட்ட கேட்டு சொல்லு, இல்ல அப்படின்னா உன்னையும் உங்க தகப்பன் வீட்டையும் நாங்க என்ன பண்ணிடுவோம், கொடுத்திருவோம் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி சொல்றாங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்றா, சிம்சோனை வஞ்சித்து அந்த பதில வாங்கிடுறா. வாங்கி இவங்ககிட்ட சொல்லிடுறா. ஸோ இப்போ இருக்கும்போது இப்போ என்னன்னா, ஒரு பிரச்சனை இந்த பொண்ணுக்கு வந்துச்சு. வந்த உடனே என்ன பண்ணிட்டா, அவ சிம்சோனை வஞ்சித்து பதில் வாங்கிட்டா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நியாயாதிபதிகள் 15:6 பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்தபோது என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெண் வீட்டாரை என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெலிஸ்தீர்கள் சொந்தம் என்ன பண்ணாங்க, கொடுத்திட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்க தகப்பன் எல்லாரையும் கொடுத்திட்டாங்க. சரி, 2 டைமுமே பிரச்சனை இருக்க தான் செஞ்சிச்சு. 2 டைமும் ஒரே வகையான மிரட்டல் இருக்காது, அவங்கள நாங்கள் கொன்றுவோம் அப்படிங்கிறது. ஆனால் ஒருவேளை முதல் டைம் அவன் சிம்சோனை வஞ்சிக்காம ஒழுங்கா அவன் சிம்சோன் கூட நின்றிருந்தா அப்படின்னா ஒருவேளை அங்கே பிரச்சனை வேற மாதிரி முடிஞ்சிருந்திருக்கலாம். நம்மளும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த பிரச்சனைகளை கர்த்தர் நம்ம கூட இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை நமக்கு தீங்கு விளைவிக்காது. God bless you.